Hello students, welcome to 10th standard social science class history unit 3 part 1 World War II. Students, last class we saw about unit 2 political developments in South America. Now we are going to learn about introduction and 3.1 causes, cores and effects of World War II. Introduction. The first half of the 20th century witnessed two wars which devastated the world. World War I was fought from 1914 to 1918 and World War II began in 1939 and ended in 1945. While the world at large had experienced many wars, these two wars are referred to as world wars because of the extended areas of the conflict and the very high death toll of civilians, as well as armed combatants. Both wars were fought on several fronts across Europe, Asia, and Africa. In both wars, the combined forces of Great Britain, France, Russia, and the United States fought against a war alliance led by Germany. Germany's allies were Italy and Japan in World War II. Introduction. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இவ்வுலகையே நிலைகுலையச் செய்த இரண்டு மாபெரும் போர்களை சந்தித்தது. முதல் உலகப் போர் 1914 ஆரம்பித்து 1918 முடிந்தது. இரண்டாம் உலகப் போர் 1939 தொடங்கி 1945 முடிந்தது. நிறைய போர்கள் நடந்திருந்தாலும் இந்த இரண்டு போர்களை மட்டுமே உலகப்போர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த போர்கள் உலகமெங்கும் பரவி பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இதில் அதிக அளவில் போரில் ஈடுபட்ட வீரர்கள் மட்டும் அல்லாமல் பொதுமக்களும் அதிகமாக இறந்தனர். இந்த இரண்டு போர்களும் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் பல முனைகளில் நடைபெற்றன. இந்த இரண்டு போர்களிலும் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா ஆகியவை நேச நாடுகளின் அணியிலும், ஜெர்மனியுடன் சேர்ந்து இத்தாலி, ஜப்பான் ஆகிய இரண்டு அணிகளாக பிரிந்து இரண்டு உலகப் போர்களிலும் பங்கேற்றன. 3.1 Causes, Cores and Effects of World War II. Causes. The devastation caused by World War I was of such magnitude that it was referred to as the Great War or the war to end all wars. The belligerent nations, especially the Allies, had no desire for a second prolonged conflict, and this was the main driving force behind their actions. After the end of World War I, the immediate and primary cause of World War II was the aggressive military offensive undertaken by a resurgent Germany and a fast developing Japan. இரண்டாம் உலகப் போருக்கான காரணங்கள், போரின் போக்கு, விளைவுகள், அதை பற்றி பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா காரணங்களை பற்றி பார்த்துக்கலாம். முதல் உலகப் போர் ஒரு மாபெரும் போர். இது எல்லா போர்களையும் முடித்து வைக்கும் போர் என சொன்னாலும் எதிரெதிர் நாடுகள், அதாவது நேச நாடுகள் ஒரு நீண்ட போர் செய்யக்கூடிய எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை. இதுவே முதல் உலகப் போருக்கு பின் இந்த நாடுகளை இயக்கக்கூடிய சக்தியாக இருந்தது. ஆனாலும் ஜெர்மனியின் எழுச்சியும் இராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளும் ஜப்பானின் விரைவான வளர்ச்சியுமே இரண்டாம் உலகப் போருக்கான உடனடி மற்றும் அடிப்படை காரணங்களாகும். இருந்தாலும் இப்போருக்கான காரணங்கள் சிக்கலானவை. அவற்றை பற்றி பாடப்பகுதியில் காண்போம். ஜெர்மனி and Treaty of Versailles 1919. The Treaty of Versailles ending World War I was signed in June 1919. Among the many clauses of the treaty, three in particular caused great resentment among the Germans. Germany was forced to give up territories to the west, north and east of the German border. Germany had to disarm and was allowed to retain only a very restricted armed force, army, navy and air force. As reparations for the war, Germany was expected to pay for the military and civilian cost of the war to the allied nations. ஜெர்மனியும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும் 1919 ஜூனில் கையெழுத்தான வெர்சைல்ஸ் உடன்படிக்கையோடு முதல் உலகப் போர் முடிவடைந்தாலும் அதில்
குறிப்பிடப்பட்டிருந்த 3 முக்கிய அம்சங்கள் ஜெர்மனிய மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. ஜெர்மனி தனது மேற்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய எல்லைகளில் பல பகுதிகளை விட்டுத்தர கட்டாயப்படுத்தப்பட்டது. ஜெர்மனி ஆயுத குறைப்புக்கு உள்ளாக்கப்பட்டு மிக குறைந்த அளவிலான படைகளை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை. போரினால் நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் பொது மக்களின் உயிர் இழப்பிற்காக ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டது. Failure of League of Nations. The treaty also set up the League of Nations, as we have seen in Lesson 1. On the initiative of President Woodrow Wilson of the United States, the League was expected to mediate between countries and take action against countries which indulged in military aggression. The popular mood favored the traditional isolationist approach, and therefore the United States did not become a member of the League. The other allied nations were also determined to maintain a non-interventionist attitude, and in consequence, the League remained an ineffectual international body. பன்னாட்டு சங்கத்தின் தோல்வி. அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனின் முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது என்பதை முதல் பாடத்திலேயே நாம் பார்த்துட்டோம். இச்சங்கம் நாடுகளிடையே பிரச்சனை ஏற்படும் போது நடுவராக இருந்து அப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அதாவது இராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளும் நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா இவ்வமைப்பில் உறுப்பு நாடாக சேரவில்லை. ஏனெனில் போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கைக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்கா. எனவே அது உலக அரசியலிலோ அல்லது ஐரோப்பிய அரசியலிலோ பங்கெடுப்பதில் ஆர்வம் கொள்ளவில்லை. ஏனைய நாடுகளும் தலையிடா கொள்கை பற்றிய மனநிலையிலேயே உறுதியாக இருந்தன. இதன் விளைவாக பன்னாட்டு சங்கம் ஒரு பயனற்ற சங்கமாக இருந்தது. Post-war crisis and Germany. As mentioned above, the three main clashes of the Treaty of Versailles, especially the imposition of penal reparations, caused great discontent in Germany. The problems which many countries faced in the post-World War first decades led to the rise of extreme right-wing dictatorships in Italy, Mussolini, Germany Hitler, and Spain Franco. Germany experienced both high unemployment and severe inflation after the war, and its currency became practically worthless. There are several pictures of the 1920s when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. This was blamed on the war reparations, which Germany was forced to pay, though in the final analysis, the demands for war reparations were moderated over several rounds of negotiations. முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனி. மேற்குறிப்பிட்டவாறு வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் முக்கியமான 3 காரணங்கள். போர் இழப்பீட்டு தொடர்பான கோரிக்கைகள் ஜெர்மனியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. இரு போர்களுக்கு இடையில் இடைப்பட்ட காலங்களில் மேற்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தீவிரமான பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டது. உலகம் பொருளாதார மந்தத்தை எதிர்கொண்டது. இந்த சமயத்தில் இத்தாலியில் முசோலினியும் ஜெர்மனியில் ஹிட்லரும் ஸ்பெயினில் பிராங்கோவும் சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்தினர். முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனியில் பெரும் அளவிலான வேலையில்லா திண்டாட்டமும் கடுமையான பணவீக்கமும் ஏற்பட்டது. மேலும் ஜெர்மனியுடைய பண மதிப்பை இழந்ததால் ஒரு ரொட்டி வாங்குவதற்கு கூட வண்டி நிறைய பணத்தை எடுத்துச் செல்வது போன்ற பல படங்கள் 1920இல் வெளியாயின. பிறகு பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜெர்மனி கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை குறைக்கப்பட்டது. ஆனாலும் மேலே குறிப்பிட்ட பல பிரச்சனைகளுக்கு ஜெர்மனி மீது சுமத்தப்பட்ட போர் இழப்பீடே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. The rise of Adolf Hitler. Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. Gifted with great oratorical skills, he was able to sway the people by his impassioned speeches, promising a return to the glorious military past of Germany. He founded the National Socialist Party, generally known as the Nazis.
The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans as a pure Aryan race and a deep-seated hatred of the Jews. Hitler came to power in 1933 and ruled Germany till 1945. அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சி. ஜெர்மனி பெருமளவு அவமானப்படுத்தப்பட்டதாக நிலவிய கருத்துக்களை பயன்படுத்தி ஹிட்லர் தனது பேச்சு வலிமையாலும் திறமையான சொற்பொழிவுகளாலும் உணர்ச்சிமிக்க பேச்சாலும் ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்திற்கு மக்களை அழைத்துச் செல்வதாக மக்களை கவர்ந்தார். தேசிய சமதர்மவாதிகள் கட்சியை நிறுவினார். இது நாசி கட்சி என அழைக்கப்பட்டது. In direct contravention of the clauses of the Treaty of Versailles, Hitler began to rearm Germany. The recruitment for the armed forces and the manufacture of armaments and machinery for the army, navy and air force, with large amounts of government spending, resulted in an economic revival and solved the problem of unemployment in Germany. வெர்சைல்ஸ் உடன்படிக்கைக்கு எதிராக ஜெர்மனி இராணுவத்தையும் ஆயுதங்களையும் அதிகரிக்க துவங்கியது. ஆயுதப்படைகளுக்கான ஆள் சேர்ப்பும் அதிகரிக்கப்பட்டது. அரசாங்கமே இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் பிற இயந்திரங்களையும் தயாரிக்க தொழிற்சாலைகளை நிறுவியது போன்றவற்றால் ஜெர்மனியின் பொருளாதாரம் புத்துயிர் பெற்றது. வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையும் தீர்ந்தது. Italy's break with Britain and France in the wake of Mussolini's invasion of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. In 1936, before Germany invaded the Rhineland, which was supposed to be a demilitarized zone, Rome-Berlin Axis had come into being later with Japan. Joining this alliance, it became Rome-Berlin-Tokyo Axis. In 1938, Hitler invaded Austria and Czechoslovakia. Sudetenland in Czechoslovakia was German-speaking, and Hitler's claim was that the German-speaking people should be united into one nation. இத்தாலியுடன் கொண்டிருந்த உறவினை பிரிட்டனும் பிரான்சும் விலக்கிக் கொண்டனர். அதே நேரத்தில் ஜெர்மனியும் இத்தாலியும் நட்பு கொண்டனர். ஹிட்லர் தன் படையை நீக்கிக் கொண்ட ரைன்லாந்தின் மீது மீண்டும் 1936 படையெடுத்தார். இத்தாலியும் ஜெர்மனியும் இணைந்து ரோம் பெர்லின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டனர். பின்னர் இக்கூட்டணியில் ஜப்பான் இணைந்தது. ரோம் பெர்லின் டோக்கியோ உடன்படிக்கையாக மாறியது. 1936 ஹிட்லர் ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளை தாக்கி கைப்பற்றினார். செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதியான சுடன்லாந்தின் ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வந்தனர். எனவே ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளும் ஒரே நாடாக இணைக்கப்பட வேண்டும் என ஹிட்லர் உரிமை கோரினார். Allies and non-intervention. There were also acts of aggression by Italy and Japan. Italy invaded Ethiopia in 1935 and Albania in 1939. Emperor Haile Selassie of Ethiopia appealed to the League of Nations but got no help. In the east, Japan was pursuing its policy of military expansion. In 1931, Japan invaded Manchuria, and in 1937, it invaded China and seized Beijing. All these were ignored by the Allies, and the League of Nations was unable to take any action. நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும். இதே சமயத்தில் இத்தாலியும் ஜப்பானும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. இத்தாலி 1935 எத்தியோப்பியா மீதும் 1939 அல்பேனியா மீதும் படையெடுத்தது. எத்தியோப்பிய பேரரசர் ஹெய்லி செலாசி பன்னாட்டு சங்கத்திடம் முறையிட்டார். ஆனால் அவருக்கு உதவி கிடைக்கவில்லை. கிழக்கு பகுதிகளில் ஜப்பான் இராணுவ விரிவாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1931 ஜப்பான் மஞ்சூரியாவின் மீதும் படையெடுத்தது. 1937 சீனாவை தாக்கி பெய்ஜிங்கை முற்றுகையிட்டது. இந்த நடவடிக்கைகளை எல்லாம் தடுக்க பன்னாட்டு சங்கமும் நேச நாடுகளும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. In spite of all these manifestations of military activity by Germany, Italy and Japan, Britain and France continued to be non-interventionist. The mood in Britain was not in favor of starting another war.
Prime Ministers Baldwin and Chamberlain did not feel justified in intervening in a region which was not officially in their spheres of interest. The United States was totally indifferent to the outside world and was concerned with the revival of the economy after the Great Depression. இவ்வாறு ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகியவை இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது பிரிட்டனும் பிரான்சும் எதிலும் தலையிடவில்லை. பிரிட்டன் போர் செய்ய தயாராக இல்லை, நடுநிலைமை வகித்தது. பிரிட்டனின் பிரதமர் பால்டுவின், சாம்பர்லைன் ஆகியோரும் தங்களுக்கு தேவையில்லாத, தங்களுக்கு உரிமையில்லாத பகுதிகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் தலையிடுவது நியாயமற்றது என நினைத்தனர். அமெரிக்காவோ வெளியுலகை பற்றி நினைக்கவில்லை. பொருளாதார பெருமந்தத்தில் இருந்த தங்கள் நாட்டை மீட்டு எடுப்பதிலேயே கவனமாக இருந்தது. முனிச் பேக்ட். A further factor was that the Western powers and the Soviet Union distrusted each other. In 1938, Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany, which was a shameful acceptance of Germany's invasion of Czechoslovakia to annex German-speaking Sudetenland. In 1939, the Soviet Union independently concluded a non-aggression pact with Germany. The continued passivity of the Allies and the reluctance to start building up their armies were also contributory causes of the extended scale of World War II. மியூனிச் உடன்படிக்கை. சோவியத் ரஷ்யாவும் மேற்கத்திய நாடுகளும் ஒன்றின் மீது மற்றொன்று நம்பிக்கை இல்லாமல் இருந்தன. 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையை செய்து கொண்டார். இது செக்கோஸ்லோவாக்கியாவின் மீது படையெடுத்து அதன் ஜெர்மன் மொழி பேசும் பகுதியான சுடெட்டன்லாந்தை ஜெர்மனி இணைத்து கொண்டதை ஏற்றுக்கொள்வதாக அமைந்தது. Though Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other country, this was broken immediately. In 1939, he invaded Czechoslovakia. Poland was attacked next, and this was the final act which resulted in. இருந்தபோதிலும் 1939 சோவியத் யூனியன் ஜெர்மனியுடன் ஒருவர் மீது மற்றொருவர் படையெடுப்பதில்லை என ஒப்பந்தம் செய்து கொண்டது. நேச நாடுகளின் செயலற்ற இத்தன்மையும் படைகளை பெருக்கிக் கொள்வதில் அவை காட்டிய தயக்கமும் இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக அமைந்தன. The declaration of war by Britain and France against Germany. In Britain, Prime Minister Chamberlain resigned in 1940. And Winston Churchill, who had always warned about Hitler and his military ambitions, became Prime Minister. வேறு எந்த ஒரு நாட்டையும் தாக்கப்போவதில்லை என ஹிட்லர் மியூனிச் உடன்படிக்கையில் உறுதியளித்திருந்தாலும் அது உடனடியாக மீறப்பட்டது. 1939 ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கியாவின் மீதும் அடுத்து போலந்தையும் தாக்கினார். இதுவே ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனும் பிரான்சும் போர் பிரகடனம் செய்வதற்கு காரணமாக அமைந்தது. பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லைன் 1940 பதவி விலகினார். ஹிட்லரை பற்றியும் அவருடைய இராணுவ கொள்கை பற்றியும் எப்பொழுதும் எச்சரித்து வந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமரானார். Children, so far we have learnt about Germany and Treaty of Versailles 1919, post-war crisis and Germany, the rise of Adolf Hitler, Allies and non-intervention, Munich Pact. Okay children, we will meet on next class. Thank you.